வணக்கம். இன்னைக்கு நாம ஜே ஷெட்டி மற்றும் ஸ்டீவன் ஸ்பீக்ஸ் இவங்களோட உரையாடல்ல இருந்து காதல், உறவுகள் பத்தின சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதாவது உண்மையான அன்புன்னா என்ன, ஒரு உறவு நீடிச்சு நிக்கணும்னா என்ன செய்யணும், இதுதான் நம்மளோட முக்கிய கேள்வி. குறிப்பா தொடர்பு, ஈர்ப்பு, பொருத்தம், இந்த மூணுக்கும் என்ன வித்தியாசம், அப்புறம் நம்மள நாமே புரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியம், உறவுல சிக்கல் வந்தா எப்படி ஹேண்டில் பண்றது, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் டீப்பா பேசலாம். ஆமா, ரொம்ப முக்கியமான டாபிக் இது. நிறைய பேர் குழம்புற இடம். இந்த ஆழமான தொடர்புக்கும் அந்த சட்டுன்னு வர்ற ஈர்ப்புக்கும் அப்புறம் வாழ்க்கை முழுக்க தேவையான அந்த பொருத்தத்துக்கும் உள்ள வேறுபாட்டை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அதுலயும் முதல்ல நம்மள நாம புரிஞ்சுக்கிறது தான் முதல் ஸ்டெப்புன்னே சொல்லலாம். உண்மையான அன்புங்கிறது ஒரு சைட்ல இருந்து மட்டும் வர்றதில்ல, ரெண்டு பக்கமும் அது இருக்கணும். சரி, அப்போ இந்த தொடர்பு, ஈர்ப்பு, பொருத்தம், இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். எப்படி இது சரியா புரிஞ்சுக்கிறது? ஏன்னா நிறைய பேர் அந்த ஆரம்பத்துல வர்ற ஒரு கெமிஸ்ட்ரி, அதான் ஈர்ப்பு, அதையே ஆழமான தொடர்புன்னு தப்பா நினைக்கிறாங்க இல்லையா? ஆமா ஆமா, அதுதான் பெரிய சிக்கலே. உண்மையான தொடர்பு, அதாவது கனெக்ஷன், அது ரொம்ப அரிதானது. உங்க ஆன்மா அதோட இணைய கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் அது. அது முதல் சந்திப்புலயே கூட வரலாம். ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனா ஈர்ப்பு, கெமிஸ்ட்ரிங்கிறது, அது பல பேர் கூட வரலாம். அது ஒரு மேலோட்டமான விஷயம், பட்டாஸ் மாதிரி தான். பளிச்சுன்னு இருக்கும், ஆனா ஆமா, பளிச்சுன்னு இருக்கும், ஆனா சீக்கிரம் போயிடும். பொருத்தம், அதாவது கம்பேட்டபிலிட்டி, அது வேற. அது ரெண்டு பேரும் எப்படி ஒத்து போறாங்க, ஒரே மாதிரி வேல்யூஸ், லைஃப் கோல்ஸ் இருக்கா, இதெல்லாம் பொறுத்துது. இந்த பொருத்தங்கிறது தொடர்பும் ஈர்ப்பும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம உருவாக்க வேண்டிய ஒண்ணு. அது தானா வராது. ஓ, அப்போ நீங்க சொல்றத பார்த்தா ஈர்ப்பு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி, தொடர்பு ரொம்ப ஆழமானது, ஆனா பொருத்தம்ங்கிறது தான் அந்த உறவை நிஜமா நிலைக்க வைக்கிற செயல்முறை. சரிதானே? கரெக்ட், 100க்கு 100 சரி. இங்கதான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வருது. உறவோட ஆரம்பத்துல நாம இல்லாம அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு வேற மாதிரி நடிக்கிறோம் பாருங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு. மிக மிக முக்கியமான பாயிண்ட் இது. ஒரு உறவுல நீங்களா இருக்க முடியலன்னா அது எப்படி ஆரோக்கியமா இருக்கும்? அங்க உண்மையான தொடர்போ பொருத்தமோ உருவாக வாய்ப்பே இல்ல. முதல்ல நம்மள நாம நேர்மையா புரிஞ்சுக்கணும். உறவுல உண்மையான முகத்தை காட்டணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஆரம்பத்திலே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிறாங்க. ஆமா, ஒரு கற்பனையான ஆளை காதலிச்சிட்டு. அப்படியேதான். அப்புறம் நிஜம் தெரிய வரும்போது ஏமாற்றம். இதுதான் பின்னாடி வர பல பிரச்சனைகளுக்கு காரணம். இது நிஜமாவே நிறைய பேர் யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, அப்போ ஒரு உறவுல பிரச்சனை வருது, சண்டை வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இது நம்மளோட பழைய காயங்களால வருதா, இல்ல இந்த உறவே சரியில்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்போ சரி போதும், இதுக்கு மேல முடியாதுன்னு விலகி போறது கரெக்ட்? இது ரொம்ப கஷ்டமான கேள்விதான். ஆமா, கஷ்டமான கேள்விதான். ஆனா இதுக்கு நேர்மையா உங்கள நீங்களே கேள்வி கேட்கணும். நான் ஏன் இந்த உறவுல இருக்கேன்? இந்த உறவு என்ன வளர்க்குதா இல்ல என்ன கஷ்டப்படுத்துதா? அடுத்தவங்க பேச தயாரா இல்ல, பிரச்சனைய சரி செய்ய மனசே இல்ல அப்படின்னா அங்க நீங்க மட்டும் போராடுறதுல அர்த்தம் இல்ல. அது உங்க நேரத்தையும் மன அமைதியும் தான் கெடுக்கும். அப்போ விலகிடுறது பெட்டருங்கிறீங்க? சில நேரங்கள்ல ஆமா. பல சமயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு உறவு முடியறது ஒரு ஆசீர்வாதம் மாதிரி கூட இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இது பழைய காயமா இல்ல உறவு பிரச்சனையான்னு பாக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பண்ண தயாரா இருக்காங்களாங்கிறது முக்கியம். ஒருத்தர் மட்டும் முயற்சி செஞ்சா பத்தாது. அப்படி இருக்கும்போது பிரிஞ்சு போறது ரெண்டு பேரும் தனியா வளர அவங்க காயங்களை சரி பண்ணிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அந்த காயங்களோட அடுத்த உறவுக்கு போனா மறுபடியும் அதே தப்பு தான் நடக்கும். அப்போ இந்த ஜே ஷெட்டி, ஸ்டீவன் ஸ்பீக்ஸ் உரையாடல்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, உண்மையான நீடிச்சிருக்கிற அன்புங்கிறது முதல்ல நம்மள நாமே புரிஞ்சுக்கிறதுல, நம்மள நாமே ஏத்துக்கிறதுல, உறவுல உண்மையா இருக்கிறதுல ஆரம்பிக்குது. இது வெறும் ஆரம்ப கெமிஸ்ட்ரி மட்டும் இல்ல, ஆழமான தொடர்பு, அப்புறம் வாழ்க்கைக்கான பொருத்தம், இதையெல்லாம் உருவாக்க நாம தயாரா இருக்கணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்னொன்னு, உறவுல வர்ற சவால்கள் பல நேரம் அந்த உறவால வர்றதில்ல, நாம சுமந்துட்டு வர்ற இன்னும் ஆறாத பழைய காயங்களான தான் வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். உண்மையான பலம்ங்கிறது முன்னாடி அடிபட்டிருந்தா கூட மறுபடியும் நம்புறதுக்கும் வெளிப்படையா உண்மையா இருக்கிறதுக்கும் தயாரா இருக்கிறதுல தான் இருக்கு. அந்த தற்காலிகமான உணர்ச்சிகளை ஆழமான தொடர்புன்னு குழப்பிக்கவே கூடாது.
இந்த உரையாடல்ல ஒரு கருத்து சொன்னாங்க. அது ரொம்ப யோசிக்க வச்சது. அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது, இப்ப நீங்க அனுபவிக்கிற ஒரு பிரிவு வலி இருக்கே, அது ஒருவேளை எதிர்காலத்துல வரக்கூடிய ரொம்ப பெரிய, ரொம்ப நாள் நீடிக்கக்கூடிய ஒரு வலியிலிருந்து உங்களை காப்பாத்துற ஒரு ஏற்பாடா கூட இருக்கலாம். இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா இப்போ இருக்கிற வலிய எதிர்கால பாதுகாப்புன்னு பார்க்க முடிஞ்சா, அது இந்த கஷ்டமான நேரத்தை நீங்க ஹேண்டில் பண்ற விதத்தையே மாத்தலாம் இல்லையா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.